ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். पितृसुरगणयाजी पितृसुरगणयाजी धार्मिको यो गृहस्थः धार्मिको यो गृहस्थः स च निपतति काले दक्षिणाध्वोपगामी मयि निहितमकामं कर्म तु दक्पतार्थं कपिलतनुरितित्वं देवहूत्यै न्यगादीः पितृसुरगणयाजी धार्मिको यो गृहस्थः पितृसुरगणयाजी धार्मिको यो गृहस्थः स च निपतति काले दक्षिणाध्वोपगामी मयि निहितमकामं कर्म तु दक्पतार्थं कपिलतनुरितित्वं देवहूत्यै न्यगादीः இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பித்ரு மூதாதையர்கள், சுரகண தேவர்கள், யாஜி இந்த பித்ருக்களையும் தேவர்களையும் ஆராதிப்பவனாக, தார்மிக தர்ம வாழ்க்கை நடத்துகிறவனாக, அப்படி இருக்கிற கிரகஸ்தக இல்லறத்தவன் யக யாரோ அவன் கூட, சகச்ச அவனும் கூட, தக்ஷிண அத்வ அவன் இறந்த பின்னால் என்ன ஆகிறது, தென் திசை நோக்கி செல்கிற, தக்ஷிணன்னா தெற்கு இல்லையா, தெற்கு திசையை நோக்கி செல்கிற மார்க்கம், அதுக்கு பேர் தூம மார்க்கம். அந்த தூம மார்க்கத்தின் வழியே உபகாமி சென்று காலே புண்ணியம் தீர்ந்த காலத்தில் நிபததி மீண்டும் பூமியில் பிறக்கிறான். மயி நிகிதம் எனக்கு அர்ப்பணமாக செய்யப்படுகின்ற அகாம கர்மத்து பலன் எதையும் எதிர்பார்க்காம செய்கிற அந்த கர்மா என்ன பண்ணுறது அப்படின்னா உதக்பத அர்த்தம் வடதிசை நோக்கி செல்லும் ஒளிமிக்க பாதையில் சேர்க்கக்கூடியது. இது கபிலதனுகூத்வம் என்று கபிலராக வந்த நீங்கள் தேவஹூத்தியை ஞகாதி தேவஹூத்திக்கு எடுத்து சொன்னீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பித்ருசுரகணயாஜி धार्मिको यो गृहस्थः स च निपतति काले दक्षिणाध्वोपगामी मयि निहितमकामं कर्मदूतपतार्थं कपिलतनुरितित्वं देवहूत्यै न्यगादीः. பக்திதான் முக்தியை கொடுக்கும்னு சொன்னார். பிறகு பக்தி சிறிதும் இல்லாதவன் எப்படி நரகத்தில் கஷ்டப்படுவான் அப்படிங்கிறதையும் எடுத்து சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் பாவம் செய்து பணம் சேர்க்கலை, இல்லறத்திலாம் அதீதமாக பற்று வைக்கலை, தார்மீகமாகவும் வாழறார், பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார், தேவர்களை உபாசிக்க வேண்டியபடி உபாசிக்கிறார். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த காலத்துக்கு எப்போ சொன்னோன்னா, ஒருத்தர் டாக்டராக இருக்கார், அவர் தன் கடமையை சரியாக செய்கிறார். ஒரு விவசாயி இருக்கார், அவர் தன் கடமையை ஒழுங்காக செஞ்சுட்டு தார்மீகமாக வாழறார். தப்பான வழியில் பொருள் சேர்க்கலை.
அப்படின்னா அவர் இறந்த பின் அவருக்கு என்ன ஆகிறது? தார்மீகமாக வாழ்ந்த ஒருத்தர், தனக்குண்டான கடமைகளை சரியாக செஞ்சு வாழ்ந்த ஒருவர் செல்லும் கதி என்ன அப்படின்னா, அவர் தெற்கு திசை வழியே தூம மார்க்கத்தில் தட்சிணாயன மார்க்கத்தில் சென்று பித்ருலோகத்தையோ சொர்க்கலோகத்தையோ அடைகிறார். அவர் செய்த புண்ணிய பலன்கள் உள்ளவரை அங்கு இருந்துவிட்டு அந்த புண்ணிய பலன்கள் எல்லாம் தீர்ந்த பிறகு பூமிக்கு திரும்ப வந்து பிறக்கிறார். அவர் பிறவியற்ற நிலையை, வைகுண்டத்தை அடைவதில்லை. ஆனால் தான் செய்யும் செயல்களோட பயன் எதையுமே எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணமாக ஒருத்தர் செய்தார்னா அவரோட கதி மரணத்துக்கு பிறகு என்னன்னா உத்தராயண மார்க்கத்தில் சென்று பகவானை வைகுண்டத்தை அடைஞ்சிருவார் என்று கபிலர் தேவகூதிக்கு உபதேசம் செய்கிறார். இதெல்லாமும் இந்த உத்தராயண மார்க்கம், தட்சிணாயன மார்க்கம், இதை எல்லாத்தையும் பற்றியும் நம்ம முன்னாலே அந்த 4வது 5வது தசகங்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதை இங்கே ஞாபகப்படுத்திக்கலாம்.